அண்மை செய்தி. சென்னை அண்ணா நகரில் கல்லூரி மாணவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான திமுக நிர்வாகியின் பேரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்லூரி மாணவரை கார் ஏற்றி கொலை செய்த திமுக நிர்வாகி கே நகர் தனசேகரனின் பேரன் சந்துருவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராம்குமார், வணக்கம். சென்னையில் மாணவர் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே நேற்று 2 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கே நகர் தனசேகரனின் பேரன் சந்துருவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் எங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னை அயனாவரத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகன் நிதின், அதாவது மயிலாப்பூரில் உள்ள ஒரு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்றாம் சேர்ந்து ஒரு நண்பனின் பிறந்தநாள் கொண்டாட்டம் அங்கு அயனாவரத்தில் கொண்டாடி இருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஒரு நண்பரை பார்ப்பதற்காக சென்றிருந்தார்கள். அப்போது மதுரவாயில் உள்ள ஒரு கல்லூரியில் படிக்கும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சந்துருவிற்கும் நிதினின் நண்பரான வெங்கடேசன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அண்ணா நகர் திருமங்கலம் காவல் நிலையம் அருகே நிதின் மற்றும் அவருடைய நண்பர்களை கார் ஏற்றி மோதி இருக்கிறார். இதில் நிதின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இந்த வழக்கானது நேற்று விபத்து என பதிவு செய்யப்பட்ட நிலையில் உறவினர்கள் தொடர்ச்சியாக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில நேற்று மதியம் கொலை வழக்காக மாற்றப்பட்டது. இந்த கார் ஏற்றி கொலை செய்த விவகாரத்தில் ஏற்கனவே திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகரனின் பேரனும் தென் சென்னை மாவட்ட மகளிரணி செயலாளராக திமுக மகளிரணி செயலாளராக இருக்கக்கூடிய கே நகர் தனசேகரனின் மகளான கனிமொழியின் மகனுமான சந்துரு முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். இந்த வழக்குல ஏற்கனவே சுதன் மற்றும் பிரணவ் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது தலைமறைவாக இருந்த சந்துருவை நேற்று நள்ளிரவு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது திருமங்கலம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் மேலும் 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் நள்ளிரவு இந்த நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதல் காரணமாக, அதாவது ஆதரவாக அந்த வெங்கடேசனுக்கு ஆதரவாக பேச வந்த நித்தினை கார் ஏற்றி ஒரு முறை கார் ஏற்றியது மட்டுமில்லாமல் ரிவர்ஸ் எடுத்து அந்த நித்தினை மோதி இருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த விபத்து, இந்த கொலையில ஏற்கனவே அபிஷேக் கீழ்ப்பாக்கம் காவல் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில கார் ஏற்றி கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. அவர்களை கார் ஏற்றி கொலை செய்தது மட்டுமில்லாமல் காரை திறந்து முறைத்து விட்டு சிரித்து விட்டு சென்றதாக பாதிக்கப்பட்ட அபிஷேக் நேற்று நள்ளிரவு தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது சந்துரு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் 2 பேரை திருமங்கலம் போலீசார் தேடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.